இவ்வளவு கடினமான தொகுதியை அவர் பார்த்தாரு, நான் பார்க்கல. என்னைக்கு வானதி எனக்கு செருக்கு வேண்டாம் வடக்குக்கு போறேன்னு ஓடுனாங்களோ, நான் கொச்சையா சொல்லல, துணிச்சல் மிக்கிறவன் தான் இங்க நின்றுக்கணும் சார். வானதி செந்தில் பாலாஜி யார் வேணாலும் வரட்டும், இங்க நான் செட்டிங் எம்எல்ஏ, இந்த தொகுதிக்கு நான் அவ்வளவு பண்ணியிருக்கேன், நான் யார் வந்தாலும் ஜெயிச்சு காட்டுன்னு வானதி இங்க நின்றுருந்தாங்கன்னா அவங்க பாதி வெற்றியை உறுதிப்படுத்திருப்பாங்கன்னு அர்த்தம். இவர் எந்த நிமிஷம் அதை நோக்கி தகர்ந்து போனாரோ செந்தில் பாலாஜியோட வெற்றி உறுதியும் தான் நான் பார்ப்பேன். அந்த ஆளுமை தான் மக்கள் பார்ப்பாங்க சார். அது மாதிரியான ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில். ஓகே, புரியுதுங்களா? ப்ளஸ் 21 10க்கு 10 தோத்தாங்க திமுக. அடுத்த நடந்த 10 மாதத்தில் நடந்த உள்ளாட்சியால் 95% வெற்றியை பெற்றது திமுக. அண்ணா திமுக கோட்டையில் போய் ஓட்டையை போட்டது செந்தில் பாலாஜி, பொறுப்பு அமைச்சர் என்கிற அந்த அடையாளத்தோடு. அமைச்சர் பதவி இழந்து சிறைக்கு போன போது நாடாளுமன்ற தேர்தல் வருது, அண்ணாமலை நிற்கிறார், என் கேண்டிடேட்டு நல்ல சிறையிலிருந்தே நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு அவர் சாய்ஸில் கேண்டிடேட் போடுறாங்க. திமுக கம்யூனிஸ்ட்டை தள்ளிட்டு உங்களால் சமாளிக்க முடியாது, நாங்கள் சமாளிக்கிறோன்னு சொல்லி இல்லை ஈஸியாக ஜெயிக்கிற திண்டுக்கலுக்கு கம்யூனிஸ்ட் அனுப்பிட்டு கடினமான அண்ணாமலை ஜெயிக்கிறது எங்கள் பொறுப்புன்னு சிறையிலிருந்தே ஜெயிக்க வச்சவர் செந்தில் பாலாஜி. அவருக்கும் பங்கு இருக்குது. ஸோ தன்னுடைய திறமையை அப்படி நிரூபித்த ஒருத்தர் மாவட்டம் விட்டு மாவட்டம் போய் போட்டிட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கடந்த 30-40 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாற்றில் கிடையவே கிடையாது. மாவட்டங்கள் பிரிஞ்சு தனியாக போயிருக்கலாம். எக்ஸிஸ்டிங் செட்டப்பில் ஒரு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் இருந்துட்டு இன்னொரு மாவட்டத்தில் போட்டிட்டது நடக்கவே நடக்காது. ஓகே, அப்படி யார் இருந்தது எனக்கு ஞாபகத்துக்கே வரல. காரணம், இவர் போய் நின்னா அந்த ஒட்டுமொத்த 10 தொகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு திமுக தலைமை நினைச்சிருக்கலாம்.